யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 1 நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவங்க கண்ணை மூடி உங்க குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. நாம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போறோம், இணைப்புகளை பார்க்க போறோம். முதல்ல கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும், பார்த்துட்டு தனியா பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னா நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்க, கால் ஒரு அடி அகலம், இடுப்பு மேல கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க. தூக்கிட்டு வலது பக்கமா 10 சுத்து சுத்துறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமா 10 சுத்து முடிச்ச உடனே இடது பக்கமா சுத்தணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமா என்ன பண்றீங்க, 10 சுத்து சுத்துறீங்க. வலது பக்கம் முடிச்சோன்னா இடது பக்கம் சுத்தணும். ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்துல ஏதாவது செவுரு இருந்தா நீங்க கையை பிடிச்சுக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்துல செவுத்துல கையை பிடிச்சுக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்குங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்குங்க. குனிஞ்சு முட்டி மேல கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க, இந்த மாதிரி மூட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்தணும். இது சுத்தும் போது கண்ணு மூடி இருக்கணும், தலை முன்னால பார்வை இருக்கணும், கீழே பார்க்க கூடாது, நேரா பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேல கை வச்சுக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்துங்க. மெதுவா, பொறுமையா. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கங்க. ஆனா கண்ணை மூடி பண்ணா ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு 3 மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. இப்ப இடுப்பு சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி சுத்துறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமா 10 முறை, இடது பக்கமா 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவா கண்ணை திறக்காம இடது பக்கமா 10 முறை பண்ணுங்க. முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியா நின்று
3 தடவை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்க, கால் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க, முன்னால குனியணும், பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். பத்து முறை. பத்து முறை முடிச்சவங்க மெதுவா கைய லூசா தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமா சரியணும், மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமா சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி உடம்பு முன்னால போகக்கூடாது. உங்க உடம்புக்கு முன்னால ஒரு செவரும் பின்னால ஒரு செவரும், ஒரு அடியில 1.5 அடிக்கு 2 செவர் இருந்தா அதுக்குள்ள எப்படி செவுத்து அடிக்காம பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த இடுப்புலதான் உங்களுக்கு திரும்பணும். கண்ணை மூடுங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கையை லூசா தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க, கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி உங்க மார்புக்கு நேரா கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், தோள்பட்டை ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த 2 கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, பின்னால ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுக திருப்பி பின்னால குத்தணும். அதான் 2 பக்கம். கண்ணை முடிக்குங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க கால் அகலமா வச்சு கையை லூசா வச்சு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை 1 அடி அகலமா வச்சுக்கோங்க,
இப்போ கையை மேலே தூக்க போறீங்க. கையை முன்னால நீட்டி கட்டை விரல்ல எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்றீங்க பாருங்க, மெதுவா உங்க கை காது கிட்ட வரணும். புஜம் வந்து காது கிட்ட வரணும். இப்படி தனியா அந்த பக்கம் போகக்கூடாது, காது கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்றீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காம ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல 10 முறை பண்ண போறீங்க. கண்ணை மூடிக்கிங்க. 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையா பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க ஓய்வு எடுத்துக்குங்க. 3 மூச்சு காத்து ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. கை என்ன பண்றீங்க பாருங்க, இந்த 2 மூட்டையை ஒன்று சேர்த்தி 2 கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதுல மணிக்கட்டை சுத்தக்கூடாது, இங்க ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி உங்க கை வாய் கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்க. கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம். பத்து முறை முடிச்சவங்க 3 மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. கையை முன்னால் நீட்டிக்குங்க. கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி மணிக்கட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம் 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம் 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால நீட்டி கட்டை விரல உள்ள வச்சு 4 விரல வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க, 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரண கட்டிக்குங்க. இப்போ முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையா பண்ணணும். ஏன்னா கழுத்துல பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமா பண்ணோம்னா சுருக்கிக்கும். அதனால ரொம்ப பொறுமையா பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி 5 முறை பண்ணா போதும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. கண்ணை மூடி பொறுமையா பண்ணுங்க.
கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையா உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேரா உட்காந்துக்குங்க. முதுகு நேரா வச்சுக்குங்க. கை வந்து சின்முத்திரல தொடைக்கு மேல வச்சுக்குங்க. இப்போ உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்துல 12, 1, 2, 3 எழுதிருக்கும் இல்லைங்களா? அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எந்த நம்பர் சொல்றேனோ உங்க கண்ணால அந்த நம்பரை பார்க்கணும். ஆனா தலை அசையக்கூடாது. நான் பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. 12, 3, 6, 9, 12. எந்த நம்பர் சொல்றேனோ கருவிழி மட்டும்தான் அசையணும். உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்ற நம்பரை பாருங்க. 12, 3, 6, 9, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. கொஞ்ச நேரம் 12ஆம் நம்பரை பார்த்துட்டு இருங்க. இப்போ வேகமா கண்ணை சிமிட்டணும். முன்னால பாருங்க. உங்க முன்னால கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்க காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமா கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமா 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவா உங்க 2 கையையும் உரசி கண்ணுக்கு மேல மசாஜ் பண்ணி லேசா தடவி 2 இன்ச்சு தள்ளி பிடிச்சி உங்க பார்வையை உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்க. நாம இப்போ உடற்பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடற்பயிற்சியில பாத்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட், கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண்ணு, இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்கா இருந்தா சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்தது நாம ஆசனங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம ஆசனங்கள் பார்க்க போறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமா பண்ணலாம். யாராரு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. முதல்ல தாடாசனம். கால் பாருங்க 1 அடி அகலமா வச்சுக்கிறீங்க. கை வந்து தொடை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்க பார்வைய ஒரு பாயிண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளி பாத்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியில இருந்து உங்க கண்ணு விலகக்கூடாது. கண்ணு இப்படி சுத்தி சுத்தில பார்க்க கூடாது. ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்க, ஒரு இடத்துல நான் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கண்ணை மாத்தாம மெதுவா கையையும் காலையும் தூக்கணும். மூச்சு காத்து இழுத்துட்டே தூக்கணும். பாருங்க, கண்ணு மூடக்கூடாது. ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேல இருக்கு, காலும் மேல இருக்கு. நான் கால் விரல்ல தான் நின்று இருக்கிறேன். ஒரு பாயிண்ட பார்த்துட்டே இருக்கிறீங்க.
அவங்கவங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். மெதுவா மூச்சு காத்த வெளியே விட்டுக்கிட்டு கையை பாருங்க பக்கவாட்டுல மெதுவா கையும் கீழே இருக்கணும், காலு கீழே இருக்கணும். அந்த பார்வையை மட்டும் அந்த இடத்துல இருந்து மாத்தக்கூடாது. கையும் காலும் கீழே வர்ற வரைக்கும் அந்த பார்வையை மாத்தாம கை கால் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கண்ணு வேற ஒரு இடத்த நீங்க பார்க்கணும். எப்பவுமே ஆசனம் முடிச்சா கால் அகலமா வச்சு கையை லூஸா வச்சு தலையை தொங்க போட்டு சாதாரண மூச்சு நார்மல் பிரீத்திங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய ஆசனம் பண்றதை விட ஒரு ஆசனம் பண்ணாலும் பொறுமையா ஓய்வு எடுத்துட்டு பண்ணீங்கன்னா லாபம் அதிகம். அடுத்து 2வது ஆசனம். கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க, கையை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. அர்த்த கடி சக்கராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, செய்ய வேண்டாம். முதல்ல வலது கையை மட்டும் தூக்கணும். பாருங்க, வலது கையை மட்டும் தூக்கி தலைக்கிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இடது பக்கமா சரியணும். இப்போ உங்க தலை தனியா கை தனியா போகக்கூடாது, ரெண்டும் ஒன்னா போகணும். பாருங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல கண்ணை மூடி எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். இருந்துட்டு மெதுவா மேல வந்துட்டு கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிதான் பண்ணணும் இந்த ஆசனம். மெதுவா இந்த கையை ஒரு பக்கம் இறக்கணும். அடுத்து இடது பக்கமா மெதுவா கையை மேல தூக்குறீங்க, வலது பக்கமா சரிறீங்க. இங்க 1 நிமிஷம் இருக்கிறீங்க. மெதுவா கையை மறுபடியும் மேல கொண்டு வந்து பக்கவாட்டுல கொண்டு வரீங்க. இந்த ஆசனம் கண்ணை மூடி பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, நிறைய சரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வலியோட வேகமா திரும்பி போறதை விட கொஞ்சமா சரிஞ்சு ரொம்ப நேரம் இருந்தா நல்லது. ஆரம்பிக்கலாங்களா? கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை உடம்பு பக்கத்துல வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க, வலது கையை மெதுவா மேல தூக்குங்க, மூச்சு இழுத்துட்டே மேல தூக்குங்க. மூச்சு காத்த மெதுவா வெளியே விட்டுட்டு இடது பக்கமா சரிறீங்க. இப்போ ஆசனம் பொசிஷன்ல வந்த உடனே எப்பவுமே என்ன பண்ணணும், நீங்களா மூச்சு காத்த கஷ்டப்பட்டு இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அதுக்காக தம் கட்டவும் கூடாது. மூச்சு காத்து சாதாரணமா உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும், அதுக்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் முடிஞ்சவங்க மெதுவா மெதுவா கையை நேரா கொண்டு வாங்க, கையை கீழே இருக்குங்க. மூச்சு காத்த விட்டுட்டே கையை கீழே இருக்குங்க. இடது கையை மெதுவா மேல தூக்குங்க, மூச்சு காத்து இழுத்துட்டே. வலது பக்கமா சரிங்க, சாதாரண மூச்சு. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா நேரா வாங்க, கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. அவசரப்படக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. எப்ப ஆசனம் முடிச்சாலும் கால் 2 அகலமா வச்சு கையை லூஸா வச்சு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவா கண்ணை திறங்க.
அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்க, கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும். கை விரலை பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால சரியணும். அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க. மேல் நோக்கி கை விரல் இருக்கணும். கண்ணை மூடுங்க, பின்னால சரிங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையா வரணும். கால் ரெண்டையும் அகலமா வச்சுக்கோங்க. கையை லூஸா வச்சுக்கோங்க. தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நாம உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போறோம். கால் நீட்டி உட்கார்ந்துக்குங்க. கையை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மூச்சு காத்தை இழுத்துட்டே கையை மேல தூக்கணும். இப்போ உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க, இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது. தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால் போகாது. அப்போ கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும். அவங்களுக்கு எங்க வருதோ கையை வச்சுக்கோங்க. தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும், சாதாரண மூச்சுல. அதுக்கப்புறமா கை மட்டும் மேல வரணும், தலையோட சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டுல போகணும். பார்த்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க. கை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டே கையை மேல தூக்குங்க. கண்களை மூடிக்குங்க. உடம்பு கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க. 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அது தானா நடக்குது. மூச்சு காத்துக்கு ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மெதுவா கையை மட்டும் முதல்ல மேலே கொண்டு வாங்க. தலை, உடம்பு, கை 3ஐயும் சேர்த்து நேராக கொண்டு வாங்க. மூச்சு காத்த லேசா வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் 2 அகலமா வச்சு கையை பின்னால வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால தொங்க போடணும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறீங்க. வக்ராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க,
வலது காலை மடிக்கணும். வலது காலை மடிச்சு மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து ஒரு அடி பின்னால வச்சு தோலை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும். கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இது முடிச்சோன்னு கண்ணை திறக்காம பாருங்க. மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலை மடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க. இடது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கைய முதுகுல வந்து பின்னால ஒரு அடி, விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கு அப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால பார்த்து கண்ணை மூடி உட்காந்துருங்க. 1 நிமிஷம். மெதுவா விடுவீங்க. ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சீங்களோ அந்த கையை பின்னால வச்சு திரும்பி பார்க்கணும். கண்ணை தரக்கூடாது. 1 நிமிஷம். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது வக்ராசனம்னு பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் 1 மட்டும் செஞ்சு பாருங்க. உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நாம ஆசனம் முடிச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சவாசனம் பார்ப்போம். சரிங்களா? நாம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். இதுக்கு பேரு சவ ஆசனம்னு பேரு. சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போறோம். நீங்க படுத்துக்குங்க. எப்படி படுக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே மட்ட மட்டலாம் படுத்து எந்திரிக்க கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால என்ன பண்ணணும், எப்ப படுத்தாலும் 2 காலையும் மடக்கி ஒரு பக்கமா கை வச்சு மெதுவா பொறுமையா படுக்கணும். படுத்து 2 அடி கால் அகலத்தமா வச்சுக்கணும். கைய உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்துல 1 அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸா படுத்துக்கணும், ஓய்வா படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதல்லயே பாத்துக்கங்க. எந்திரிக்கும் போது 2 காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு மெதுவா எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரக்கூடாது. இப்ப என்ன பண்றீங்க, நீங்க படுத்துக்குங்க. நான் உட்கார்ந்துதான் இருப்பேன், அதனால நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீங்க நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்க கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க. வெறும் தரையில
விரிச்சிட்டு பாய் விரிச்சு தான் படுக்கணும். சவாசனம். நான் உட்கார்ந்துட்டு சொல்லுவேன், ஆனா நீங்க படுத்திருக்கணும். கால் 2 அடி அகலமா வைங்க. கண்ணை மூடுங்க. கை உடம்புல இருந்து 1 அடி தள்ளி வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும். இனி கண்களை திறக்கக்கூடாது. உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. தளர்வா படுத்துருங்க. இப்ப நாம சவாசனம் செய்ய போறோம். நானு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பேர் சொல்லுவேன். அந்த இடத்தை நினைச்சு பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள். உள்ளங்கால் 2ஐயும் தளர்வாக்குங்கள். கணுக்கால் 2ஐயும் தளர்வாக்குங்கள். உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க. காப் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டு. கால் மூட்டை கவனிங்க. கால் மூட்டு ஓய்வெடுக்குது. 2 தொடையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உங்க 2 காலும் தளர்வா ஓய்வெடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள். உள்ளங்கை 2ஐயும் தளர்வாக்குங்கள். கை மணிக்கட்ட ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை, கை மூட்டு, உங்க மூட்டு 2ஐயும் ஓய்வெடுக்க அனுமதிங்க. புஜங்கள் 2ம் தளர்வாக இருக்கிறது. உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க 2 கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே 2 காலும் ஓய்வெடுக்குது. இப்போ 2 கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள். அடி வயிறு, தொப்புள், வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். வயிற்று பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கிறது. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது. மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி, உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது. மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் 2ஐயும் தளர்த்துங்க. ஷோல்டர்ஸ்,
தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை, உதடுகள், இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி, கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுக்குது. ரிலாக்ஸ் your eyes. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம். ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை,